Hi all, welcome to the channel Tech Code Talk. இன்னைக்கு வந்து நம்ம ஹாப்பி நம்பர் இந்த லீட் கோட் ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஹாப்பி நம்பர் அப்படின்னு நம்ம அவுட்புட்டில் டிஸ்ப்ளே பண்ணணும்னா என்னென்ன க்ரைட்டீரியாங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. we need to check இந்த அல்கோரிதம் பேஸ் பண்ணி நம்மளுக்கு அந்த நம்பர் வந்து ஹாப்பி நம்பரா இல்லையான்றதை நம்ம கண்டுபிடிச்சி டிஸ்ப்ளே பண்ணோம். ஓகே, ஸோ ஹாப்பி நம்பர்னா என்னன்னா கொடுத்துருக்க இப்போ n ஈக்குவல் டு 19 இருக்கு. இது ஒரு ஹாப்பி நம்பரா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம கொடுத்துருக்க நம்பரோட டிஜிட்ஸ் எல்லாம் ஸ்கொயர் பண்ணணும். ஸோ ரீப்ளேஸ் த நம்பர் பை சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த டிஜிட்ஸ். ஸோ 19 என்ன இருக்கு அப்படின்னா 1 ஸ்கொயர் பிளஸ் 9 ஸ்கொயர் அப்படின்னு பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் என்ன வருது, 82 வருது. 1 பிளஸ் 81 82 வருது. அதுக்கப்புறம் நம்ம திரும்ப 8 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பண்றோம், அப்போ 68 வருது. 68ல இருந்து 6 ஸ்கொயர் பிளஸ் 8 ஸ்கொயர் பண்றோம், 100 வருது. திரும்ப 100ல வந்து 1 ஸ்கொயர் பிளஸ் 0 ஸ்கொயர் பிளஸ் 0 ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ ஃபைனலாக எனக்கு ஆன்சர் வந்து 1 கிடைச்சிருச்சு. இந்த மாதிரி சம் ஆஃப் டிஜிட்ஸை நம்ம கண்டினியூஸாக பண்ணி லாஸ்ட்டாக அரைவ் ஆகுறது வந்து எனக்கு 1 கிடைச்சது அப்படின்னா இட் இஸ் அ ஹாப்பி நம்பர். அதாவது சம் ஆஃப் டிஜிட்ஸ் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கணும் அன்டில் 1 நம்மளுக்கு ரீச் ஆகிற வரைக்கும். 1ல் எண்ட் ஆச்சு அப்படின்னா அந்த நம்பர் வந்து ஹாப்பி நம்பர்னு சொல்லுவோம். ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும் ஹாப்பி நம்பருக்கு. ஏன்னா பூலியனில் தான் ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும். ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். இந்த மாதிரி எனக்கு 1 கிடைக்கல, நான் திரும்ப நான் அந்த ப்ராசஸ் பண்ணியுமே எனக்கு வந்து 1 கிடைக்காம திரும்ப எனக்கு லூப்பாக என்னாச்சு அப்படின்னா இட் இஸ் நாட் அ ஹாப்பி நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 2 இருக்கு. 2வை வந்து நீங்கள் ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா 4 வரும். 4ை திரும்ப ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 16 வரும். 16 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 37 வரும். ஸோ இந்த ப்ராசஸ் போயிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு ஸ்டேஜில் திரும்பியும் எனக்கு 4 கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு 1 ரீச் ஆகாமல் ஆல்ரெடி நம்ம ப்ராசஸ் பண்ண நம்பரே எனக்கு திரும்பவும் சைக்கிளில் வந்துச்சு, லூப்பில் ரன் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நாட் அ ஹாப்பி நம்பர். அதில் வந்து 1 இன்க்ளூட் ஆகாது அந்த அந்த ப்ராசஸ் நடக்கும்போது. ஸோ அதுக்கு வந்து ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதுதான் வந்து ஹாப்பி நம்பரோட லாஜிக். ஸோ இதை வந்து நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து கொடுத்துருக்க எக்ஸாம்பிளையே நான் எண்ணில் எடுத்திருக்கேன் 19ன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எனக்கு கொஸ்டினில் சொல்யூஷனில் கொடுத்துருக்க அந்த பூலியன் மெத்தட், அதாவது எந்த மெத்தட் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோமோ அந்த மெத்தடையும் காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட வேல்யூ வந்து 19ன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த 19 நம்ம எப்போ ஹாப்பி நம்பர்னு டிஸ்பிளே பண்ணுவோம் அப்படின்னா 1 ஸ்கொயர் ப்ளஸ் 9 ஸ்கொயர். அப்போ நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்குதோ அதே திரும்பவும் நம்ம அதே ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும் until we reach to 1. 1 வந்துருச்சு அப்படின்னா இட் இஸ் அ ஹாப்பி நம்பருங்கிறது அர்த்தம். ஸோ இப்போ இதில் ஃபர்ஸ்ட் இஸ் ஹாப்பி மெத்தடை நான் கால் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாப்பி நம்பருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும். ஏன்னா ஸ்டாட்டிக் மெத்தட்குள்ளே இருந்து ஒரு நான் ஸ்டாட்டிக் மெத்தட் நீங்கள் கால் பண்ணுறீங்கன்னா எனக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும். ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுவோம்னா ஹாப்பி நம்பர் கிளாஸ் நேம், அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு நியூ ஹாப்பி நம்பர். ஓகேவா, ஸோ கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நான் இஸ் ஹாப்பிங்கிற மெத்தடை நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என்ல இஸ் ஹாப்பி அப்படின்றதோட அவுட்புட் என்னங்கிறத நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, ப்ளஸ் இஸ் ஹாப்பி அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணதும் அந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் டாட் இஸ் ஹாப்பி அப்படிங்கிற மெத்தடை இன்வோக் பண்ணலாம். ஸோ என்னோட வேல்யூ நம்ம அப்படியே பாஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, இப்போ நான் சிம்பிளாக ஜஸ்ட் ரன் பண்ணி மட்டும் பார்க்குறேன், எனக்கு ட்ரூ பிரிண்ட் ஆகுதான்னு பார்க்குறேன். ஸோ ஓகே, இஸ் ஹாப்பிக்கு அப்புறம் எனக்கு வந்து ட்ரூ பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அப்போ நான் இதுக்குள்ளே தான் வந்து என்னோட லாஜிக்கை வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த 19 என்ன நம்பர் வருதோ அதோட சம் ஆஃப் டிஜிட்ஸ் கண்டுபிடிக்கணும். கரெக்டா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே சம் ஆஃப் டிஜிட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அதுக்கு நான் தனியாக ஒரு மெத்தட் எழுதிக்கிறேன். ஸோ பப்ளிக் இன்ட் சம் ஆஃப் டிஜிட்ஸ், அதுக்கு வந்து நான் என்ன பாஸ் பண்ணுறேன்னா இன்ட் என் பாஸ் பண்ணுறேன். அந்த என்ன வேல்யூ வருதோ அதையும் பாஸ் பண்ணுறோம். ரிட்டர்ன் ஆகுறது வந்து நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணுறோம்னா சம் ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ சம் வந்து எனக்கு இனிஷியலாக வந்து 0ன்னு வச்சுக்கிறோம். இன் சம் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா, ஸோ எனக்கு சம் ரிட்டர்ன் பண்ணு. இப்போ இந்த இடத்துல சம் ஆஃப் டிஜிட்ஸை நம்ம கால் பண்ணுறோம். ஓகே, int sum is equal to sum of digits. அதுக்குள்ள நான் வர என்ன அப்படியே பாஸ் பண்றேன். ஓகே, அதுக்கப்புறம் பிரிண்ட்ல சம்மை வந்து பிரிண்ட் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல நம்ம வந்து சம் முதல்ல கரெக்டாக பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லாஜிக் கரெக்டாக நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து எனக்கு
அது லூப்பில் எனக்கு அந்த ஒன் ப்ரெசென்ட் ஆயிருக்கா இல்லையாங்கிற லூப் லாஜிக் எழுதலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சம் ஆஃப் டிஜிட்ஸ்க்கான லாஜிக் தான் எழுத போகிறோம். ஓகே, ஸோ இப்போ சம் ஜீரோன்னு இருக்கு. ஸோ அதுக்கு பதிலாக எனக்கு ஆக்சுவலாக என்ன சம்மோ அது பிரிண்ட் பண்ணும். ஸோ அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், சம்மோட நம்பரோட சம் எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னா, இப்போ சப்போஸ் 19 இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இந்த 9ஓட 9 மட்டும் இண்டிவிஜுவலாக எடுக்கணும், ஸ்கொயர் பண்ணணும். அதுக்கப்புறம் 1 மட்டும் இண்டிவிஜுவலாக எடுக்கணும், ஸ்கொயர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு நம்பர் வந்து 132 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் எனக்கு 2 மட்டும் எடுக்கணும். ஸோ 132ல இருந்து எனக்கு 2 மட்டும் எடுக்கணும்னா என்ன பண்ணுவோம், 132 மாடுலோ 10 அப்படி பண்ணால் என்ன ஆகும், எனக்கு ரிமைண்டர் வந்து 2 கிடைக்கும். ஸோ விச் இஸ் 2 கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ எனக்கு அந்த ப்ராசஸ் தான் வந்து நான் இங்கே பண்ண போகிறேன். வைல் என்ன கண்டிஷனுங்கிறத நம்ம பார்க்கலாம். லூப் 2 ஆகுறதுக்கு என்ன கண்டிஷன் பார்க்குறோம். இப்போ வந்து நம்மளுக்கு இந்த டிஜிட் வந்து நம்மளுக்கு கண்டினியூஸாக 1 by 1 டிஜிட்டாக எடுக்கணும். ஸோ ஒரே ப்ராசஸ் வந்து நான் ரிப்பீட்டடாக பண்ணணுங்கிறதுனால நான் வைல் லூப் யூஸ் பண்ணுறேன். ஸோ வைல் லூப்குள்ளே அந்த ப்ராசஸ் எப்போ எண்ட் ஆகணுங்கிற கண்டிஷன் நம்ம இங்கே உள்ளே கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே என்ன கொடுக்க போகிறோன்னா, int ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு அந்த கிடைக்கிற நம்பர் n மாடுலோ 10. ஓகே, ஸோ n மாடுலோ 10 என்ன ஆகும், 132 மாடுலோ 10ங்கும் போது எனக்கு 2 வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ விச் இஸ் ரிமைண்டர் வந்து 2 இருக்கும். ஸோ 2வை வந்து நான் எதில் வந்து ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணும், சம்மில். அப்போ நான் இங்கே என்ன கொடுக்குறேன், சம் ப்ளஸ் ஈக்குவல் டு ரிமைண்டர் இன்டூ ரிமைண்டர். ஏன்னா ஸ்கொயர் பண்ணுறோம், அதனால என்ன வேல்யூ கிடைக்குதோ 2 இப்போ இருக்குது அப்படின்னா 2 இன்டூ 2ங்கிறது 4. எனக்கு சம்மில் வந்து இப்போ 4 ஆட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து எனக்கு என்ன வரணும், எனக்கு 132ல் 3 மட்டும் எனக்கு எடுக்கணும். ஸோ 3 மட்டும் எடுக்கணும் அப்படின்னா n இஸ் ஈக்குவல் டு என்னோட வேல்யூ நான் எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னா n டிவைடட் பை 10. டிவைடட் பை 10 பண்ணிங்கன்னா என்ன ஆகும், 132 டிவைடட் பை 10 பண்ணும்போது என்ன ஆகும், டிவைடட்னா எனக்கு கோஷன் மட்டும் வரும். ஸோ எனக்கு ஆன்சர் என்ன வரும்னா இல்லை 13 வரும். ஓகேவா, அப்போ என்னோட வேல்யூ இப்போ 13 ஆகும். ஸோ நெக்ஸ்ட் எனக்கு லூப் ரன் ஆகும்போது 13 மாடுலோ 10 அப்படிங்கும்போது எனக்கு 3 வரும். 3 ஸ்கொயர் வந்து எனக்கு சம்மில் ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் திரும்ப எனக்கு என்னோட வேல்யூ என்ன ஆகிடும், 13 டிவைடட் பை 10ங்கும்போது எனக்கு ஒரு 13 டிவைடட் பை 10 திரும்ப பண்ணீங்க அப்படின்னா 1 வரும். ஓகே, ஸோ 1 வரும்போது 1 மாடுலோ 10ங்கும்போது 1 ஆகும். 1 இன்டூ 1 1 ஸ்கொயர் வந்து எனக்கு சம்மில் ஆட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம திரும்ப என்ன பண்ணுறோம், என்னோட வேல்யூ இப்போ வந்து 1 இருக்குது கரெக்டாக. ஸோ 1 டிவைட் பை 10ங்கும் போது எனக்கு 0 ஆயிடுச்சு. ஸோ என்னோட வேல்யூ 0 ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் எனக்கு ரூப்குள்ளே போக தேவையில்லை, ஏன்னா எனக்கு எல்லா டிஜிட்ஸுமே வந்து ப்ராசஸ் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு என்னோட வேல்யூ எப்போ கிரேட்டர் தேன் 0வாக இருக்கும்போது மட்டும்தான் எனக்கு இந்த லூப்பில் எல்லாமே ரன் ஆகணும். ஈக்குவல் டு ஒரு லெஸ் தென் 0 ஆச்சுன்னா எனக்கு வந்து லூப் வந்து பிரேக் ஆயிடும். ஸோ அதனால தான் நம்ம வைல் கண்டிஷனில் என்ன கொடுக்குறோம்னா n கிரேட்டர் தேன் 0. ஸோ வைல் n கிரேட்டர் தேன் 0வாக இருக்கும்போது மட்டும் இந்த ப்ராசஸ் ஃபுல்லாக நடந்து எனக்கு சம்மோட வேல்யூ ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ இப்போ எனக்கு இங்கே 19 பாஸ் பண்ணுறேன். ஸோ 19 பாஸ் பண்ணும்போது எனக்கு என்ன வரணும், 1 ஸ்கொயர் ப்ளஸ் 9 ஸ்கொயர். ஸோ 9 ஸ்கொயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 81. 1 ஸ்கொயர் வந்து 1, 81 ப்ளஸ் 1 82. ஸோ 82 எனக்கு டிஸ்பிளே ஆகணும். வந்திருக்கா, 82 வந்திருக்கா. ஸோ பிரிண்ட் எல்என் கொடுக்குறேன், ஸோ தட் நியூ லைனில் எல்லாமே பார்க்க முடியும். அப்போ எனக்கு 82 பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இந்த சம் ஆஃப் டிஜிட்ஸ் நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் சம்னு சொல்லிட்டு கரெக்டா. ஸோ எனக்கு வந்து இப்போ சம் ஆஃப் டிஜிட்ஸ் 82 தெரிஞ்சிருச்சு. பட் ஆனால் இதே ப்ராசஸ் திரும்ப திரும்ப நடக்கணும் கரெக்டா. ஏன்னா 82 வந்து திரும்பவும் நான் வந்து சம் ஆஃப் டிஜிட்ஸ் எடுத்து ஸ்கொயர் பண்ணுவேன் அன்டில் எனக்கு 1 ரீச் ஆகிற வரைக்கும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா இதையும் சம் ஆஃப் டிஜிட்ஸையும் நம்ம ஒரு லூப்பில் எழுதுறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு டூ ஓகே வைல் எனக்கு இந்த ப்ராசஸ் எது வரைக்கும் நடக்கணும் அப்படின்னா சம் நாட் ஈக்குவல் டு 1. வெளியில் வந்து நான் இந்த சம் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துக்கிறேன். எனக்கு சம் ஆஃப் டிஜிட்ஸ் நடக்கும். அப்போ எனக்கு ஃபஸ்ட் டைம் என்ன வரும், ஃபஸ்ட் டைம் அவுட்புட்டில் எனக்கு 82 வந்துடும். 82 வரும். 82 நாட் ஈக்குவல் டு 1 திரும்பவும் வந்து எனக்கு உள்ளே போகும் நம்பரு. ஸோ இந்த டைம் எனக்கு என்னோட வேல்யூ என்ன இருக்கும், என்னோட வேல்யூ எனக்கு 82ன்னு எடுத்துகிட்டு போகணும். அதனால் சம் ஃபுல்லாக கண்டுபிடிச்சி முடித்த பின்னாடி என்னோட வேல்யூ வந்து நான் என்ன அசைன் பண்ணணும் அப்படின்னா ஈக்குவல் டு சம். ஏன்னா அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் எனக்கு ரன் ஆகும்போது எனக்கு இன்ஸ்டெட் ஆஃப் 19 எனக்கு 82 வந்து போகும். ஸோ அப்போது
82க்கு போகும்போது எனக்கு 82ஓட சம் கண்டுபிடிக்க முடியும். இதே மாதிரி ப்ராசஸ் நடக்கும். ஸோ ஃபைனலாக எனக்கு 1 ரிட்டர்ன் ஆகணும். ஸோ இந்த இடத்துல வந்து செமிகோலன். ஓகே ஓகே, இப்போ இந்த இடத்துல சம் வந்து 1 ஆயிடுச்சு. ஸோ இட் இஸ் ஹாப்பின்னு சொல்லிட்டு எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ சம் ஆஃப் டிஜிட்ஸ் எனக்கு பிரிண்ட் ஆகுது. பட் சம் ஆஃப் டிஜிட்ஸ் இதுக்கு வந்து எனக்கு ஒர்க் ஆகுது. பட் இன்கேஸ் எனக்கு வந்து சப்போஸ் எனக்கு வந்து ஒரு நம்பர் அங்கே கொஸ்டினில் கொடுத்துருக்க மாதிரி 4 கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபைனைட்டாக எனக்கு லூப் ரன் ஆகிட்டே இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ 4 சேஞ்ச் பண்ணிவிட்டு ரன் பண்ணி காட்டுறேன். எனக்கு ரன் ஆகுது. பட் ஆனால் வந்து எதுவுமே பிரிண்ட் ஆகலை. ஏன்னா எனக்கு இன்ஃபைனைட்டாக எனக்கு இங்கேயே ரன் ஆகிக்கிட்டே இருக்குது, லூப் ரன் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் இந்த லாஜிக் நம்மளுக்கு வந்து ஹாப்பி நம்பராக இல்லாமல் இருக்கும்போது அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அன்ஹாப்பி நம்பருக்கு எப்படி லாஜிக் எழுதி இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி லூப் எந்த மாதிரி போகுங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து 4 இருக்குது அப்படின்னா 4 ஸ்கொயர் ஆஃப் 4 பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும்? 16. கரெக்டா? ஸோ அப்போ திரும்ப 16 வந்து ஸ்கொயர் ஆஃப் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர் அப்படிங்கும்போது 37 இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 ஸ்கொயர் ப்ளஸ் 7 ஸ்கொயர். 3 ஸ்கொயர் வந்து 9 ப்ளஸ் 7 ஸ்கொயர் வந்து 49 இஸ் ஈக்குவல் டு 58. ஓகே, அப்போ திரும்ப 5 ஸ்கொயர் வந்து 25 ப்ளஸ் 8 ஸ்கொயர் வந்து 64. ஓகே, அப்போ இது ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா 89. ஓகே, திரும்ப 8 ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 64 ப்ளஸ் 9 ஸ்கொயர் வந்து 81 இஸ் ஈக்குவல் டு 145. கரெக்டா? ஸோ அதுக்கப்புறம் 145 எப்படி எடுத்துக்கணும்? 1 ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் 4 ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 16 ப்ளஸ் 5 ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 25. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1142. ஓகே, 42. அப்போ திரும்பவும் 4 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் வந்து 4 ஸ்கொயர் வந்து 16 ப்ளஸ் 2 ஸ்கொயர் வந்து 4 விச் இஸ் 16 ப்ளஸ் 4 போது 20. அப்போ திரும்பவும் 20 நீங்கள் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 0 ஸ்கொயர் பண்ணும்போது எனக்கு 4 கிடைக்குது. இப்போ எனக்கு ஒரு ஸ்டேஜில் திரும்பி எனக்கு 4 ரிப்பீட் ஆகுதா? அப்போ இதோட சீக்வன்ஸ் எப்படி இருக்கு பாருங்க. 4 இருக்கு, 16 இருக்கு, 37 இருக்கு, 38 இருக்கு, 58 அப்புறம் 89, 58 அதுக்கப்புறம் 89 அதுக்கப்புறம் 145 அப்புறம் 42, 145 அப்புறம் இங்கே 42 அப்புறம் எனக்கு திரும்ப 20 அதுக்கப்புறம் எனக்கு திரும்ப 4. ஓகே, ஸோ திரும்பி எனக்கு 4 எடுக்கும்போது திரும்ப ஒரு 16 அந்த மாதிரி எனக்கு அதே வந்து பிரிண்ட் ஆகும். கரெக்டா? ஸோ இதனால தான் இது வந்து அன்ஹாப்பி நம்பர். லூப் வந்து நமக்கு கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி லாஜிக் எழுதி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம அதே நம்பர் வந்திருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு லூப்பில் அதே நம்பர் வருதா இல்லையான்னு சொல்லி பார்க்கறதுக்கு நம்ம 2 பாயிண்டர் யூஸ் பண்ண போகிறோம். மீன்ஸ் ஒரு பாயிண்டர் வந்து ஸ்லோ பாயிண்டர், இன்னொன்று வந்து ஃபாஸ்ட் பாயிண்டர். ஸ்லோ பாயிண்டர்னா ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு ஸ்டெப்போட ஸ்கொயர் வந்து ஸ்கொயர் நம்பர் ஆஃப் ஸ்கொயரோட டிஜிட்ஸ் வந்து எனக்கு ஒரு ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சி கொடுக்கும். இது வந்து ஃப்ளாய்ட்ஸ் அல்கோரிதம்னு சொல்லுவாங்க, ஃப்ளாய்ட்ஸ் சைக்கிள் அல்கோரிதம் சொல்லுவாங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா 2 பாயிண்டர் வச்சுப்போம். ஒன்று வந்து எனக்கு ஸ்லோவாக எனக்கு சம் ஆஃப் டிஜிட்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சி கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ட் ஸ்லோ இஸ் ஈக்குவல் டு ஸ்லோ பாயிண்டர்லேயும் நான் வந்து என்னோட வேல்யூ வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ எனக்கு இங்கே ஸ்லோ பாயிண்டரில் வந்து சம் ஆஃப் டிஜிட்ஸ் என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ அது வந்து எனக்கு ஸ்லோவில் வச்சுட்டு ஓகே திரும்ப n is equal to slow. ஓகேவா? இப்போ ஸ்லோ நாட் ஈக்குவல் டு 1 போட்டோம்னா எனக்கு சம் ஆஃப் டிஜிட்ஸ் எனக்கு இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு 16 வரும். ஓகேவா? ஸோ இன்னொரு ஃபாஸ்ட் பாயிண்டர் ஒன்று வச்சுப்போம். அந்த ஃபாஸ்ட் பாயிண்டர் என்ன பண்ணுன்னா 2 ஸ்டெப்புக்கு இப்போ இங்கே சம் ஆஃப் டிஜிட்ஸ் எனக்கு 16 வருது அப்படின்னா ஃபாஸ்ட் பாயிண்டர் யூஸ் பண்ணும்போது எனக்கு 2 ஸ்டெப்போட ஆன்சர் வந்துடும். இன் ஃபாஸ்ட் இஸ் ஈக்குவல் டு n. ஃபாஸ்ட் இஸ் ஈக்குவல் டு என்னன்னா ஃபாஸ்ட்டும் நான் வந்து n-க்கு தான் வைக்கிறேன். ஸோ ஃபாஸ்ட்டோட வேல்யூ ஈக்குவல் டு இங்கே வந்து சம் ஆஃப் டிஜிட்ஸ் தான் கண்டுபிடிக்கிறோம். இங்கேயும் சம் ஆஃப் டிஜிட்ஸ் ஆஃப் n தான் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் சம் ஆஃப் டிஜிட்ஸ் ஆஃப் n வந்து திரும்ப எனக்கு 16 இருக்குமா? ஸோ 16 வந்து நான் திரும்பவும் சம் ஆஃப் டிஜிட்ஸ் கண்டுபிடிக்கிறேன். ஓகே, வந்து சம் ஆஃப் டிஜிட்ஸ் ஆஃப் என்னங்கும் போது எனக்கு என்ன இருக்கும்? இல்லை 16 இருக்கும். 16ஓட சம் ஆஃப் டிஜிட்ஸுங்கும் போது எனக்கு என்ன இருக்கும்? இங்கே 37 இருக்கும். ஸோ அப்போ எனக்கு ஃபாஸ்ட்டில் வந்து எனக்கு எப்போவுமே
செகண்ட் ஹெட் அடுத்த ஸ்டெப்போட வேல்யூ என்னவோ அதுதான் எனக்கு வந்து ஃபாஸ்ட்ல இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் எனக்கு வந்து இப்போ இங்கே ரன் ஆகும்போது எனக்கு இனிஷியலாக சம் ஆஃப் டிஜிட்ஸில் எனக்கு ஸ்லோ 16ஓட தான் ரன் ஆகணும் கரெக்டா? ஸோ 16ங்கிறது இப்போ எனக்கு எதில் இருக்குன்னா ஸ்லோவில் இருக்குது. இப்போ நீங்கள் எண்ணில் ஸ்லோ வச்சிங்க அப்படின்னா திரும்ப ஃபாஸ்ட்டுக்கும் எனக்கு அதே வேல்யூ 16 தான் வரும். பட் ஆனால் எனக்கு என்ன வரணும் 37 வரணும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து டைரெக்டாக ஸ்லோனே வச்சிடுறோம். இங்கே அசைன் பண்ணுறதுக்கு பதிலாக ஓகே இங்கே ஸ்லோவில் வந்து சம் ஆஃப் டிஜிட்ஸ் ஆஃப் எண்ணுக்கு பதிலாக என்னோட வேல்யூ இப்போ எதில் இருக்குது ஸ்லோ இருக்குது. ஸோ ஸ்லோலேயே வைக்கிறோம் ஸ்லோ. அப்போ இங்கே ஃபாஸ்ட்டில் வந்து சம் ஆஃப் டிஜிட்ஸ் ஆஃப் ஃபாஸ்ட்டில் வந்து என்னோட வேல்யூ வந்து ஃபாஸ்ட். ஓகே ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா எனக்கு ஸ்லோவும் ஃபாஸ்ட்டும் கரெக்டாக கம்ப்யூட் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். 16 37 வரும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தான் ஸ்லோவில் வந்து 37 வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கே ஃபாஸ்ட்டில் வந்து 89 வந்துடும். ஏன்னா 2 ஸ்டெப்ஸ் ஹெட்டாக இருக்கும். ஸோ திரும்பி எனக்கு இதே ப்ராசஸ் கண்டினியூ ஆகும்போது எனக்கு ஸ்லோவும் ஃபாஸ்ட்டும் ஈக்குவலாக ஆச்சு, ஒரே பாயிண்ட்ல மீட் ஆச்சு அப்படின்னா லூப் எக்ஸிட் ஆகி வெளியில் வரணும். அதுதான் என்னோட கண்டிஷன். அப்போது இந்த இடத்துல நம்ம ஏன்னா எனக்கு லூப் ஃபுல்லாக இப்போ எனக்கு திரும்பவும் செக் ஆகும்போது எனக்கு ஸ்லோ பாயிண்டர் மெதுவாக மூவ் ஆகிட்டே இருக்கும், ஃபாஸ்ட்டும் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு ஸ்டேஜில் எனக்கு ஸ்லோ ஃபாஸ்ட்டும் எனக்கு ஒரே நம்பருக்கு அதர் தேன் 1க்கு வந்துச்சு அப்படின்னா இட் இஸ் நாட் அ ஹாப்பி நம்பர். ஏன்னா அது வந்து எனக்கு 1 அதில் வந்து வரவே இல்லைன்னு அர்த்தம். ஸோ அப்போ இந்த கண்டிஷன் வந்து ஸ்லோ நாட் ஈக்குவல் டு ஃபாஸ்ட்டாக இருக்கிற வரைக்கும் எனக்கு ரன் ஆகிட்டே இருக்கணும். ஓகேவா? ஸ்லோ நாட் ஈக்குவல் டு 1 நாட் ஈக்குவல் டு ஃபாஸ்ட்டாக இருக்க வரைக்கும் எனக்கு ரன் ஆகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் இங்கே சப்போஸ் எனக்கு வந்து ஸ்லோவோட வேல்யூ வந்து எனக்கு 1ஆக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹாப்பி நம்பர் பண்ணும்போது எனக்கு என்ன ஆயிரும், ஹாப்பி நம்பருக்கு பண்ணிங்கன்னா 19 இருக்கா, 19க்கும் அதே மாதிரி பண்ணீங்க அப்படின்னா 19க்கு என்ன வரும் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 9 ஸ்கொயர் விச் இஸ் 9 ஸ்கொயர் வந்து 81 82 வரும் ஃபர்ஸ்ட் இதில். ஓகேவா? அதுக்கப்புறம் 8 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் 8 ஸ்கொயர் வந்து 64 ப்ளஸ் 2 ஸ்கொயர் வந்து 4 அப்போ 68 வரும். அதுக்கப்புறம் 68க்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 ஸ்கொயர் வந்து 36 ப்ளஸ் 8 ஸ்கொயர் வந்து 64. ஓகே அதுக்கப்புறம் ஈக்குவல் டு 100 கரெக்டா? ஸோ 100ல் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர் வந்து 1. இப்போ எனக்கு இந்த இடத்துல இதுலேயும் எனக்கு இதே லாஜிக் தான் எனக்கு வந்து ஹாப்பி நம்பருக்கும் ஒர்க் ஆகும். அப்போ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் வந்து இதே ப்ராசஸ் தான் நடந்துட்டுருக்கும். பட் ஆனால் எனக்கு வந்து அட் த ஸ்டேஜ் எனக்கு ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும்போது தான் எனக்கு வந்து பிரேக் ஆகும். அப்போ இங்கே பிரேக் ஆகும்போது எனக்கு ஸ்லோ ஃபாஸ்ட் ரெண்டுமே வந்து 1 கிட்ட வரும். ஏன்னா எனக்கு அந்த 1ங்கிற நம்பர் தான் எனக்கு வந்து திரும்ப திரும்ப எனக்கு ரிப்பீட் ஆகும். 1ங்கிற நம்பர்லேயே தான் எனக்கு 1லேருந்து திரும்ப நீங்கள் 1 ஸ்கொயர் எடுத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து என்ன வரும் 1ஏ தான் வந்துக்கிட்டு இருக்கும். அப்போ ஸ்லோ ஃபாஸ்ட்டும் வந்து எனக்கு ஒரு பாயிண்ட்ல ரெண்டுமே ஈக்குவல் ஆகி எனக்கு 1லேயே வந்திருக்கும். ஸோ அப்போது ஸ்லோவும் ஃபாஸ்ட் ரெண்டுமே 1ல இருக்கனால 1ஆ இருந்துச்சுன்னா நம்ம என்ன கொடுக்கணும், ரிட்டர்ன் ட்ரூ கொடுக்கணும். கரெக்டா? அப்போ இந்த இடத்துல நம்ம இந்த சம் வந்து உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம அதை பிரிண்ட் பண்ணியிருந்தோம், அதை விட்டுலாம். இந்த இடத்துல ரிட்டர்ன் ஸ்லோ ஈக்குவல் டு 1. ஓகே இப்போ ஸ்லோ வந்து ஈக்குவல் டு 1ஆ இருந்துச்சுன்னா ட்ரூ ரிட்டர்ன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு 4ல் வந்து பிரேக் ஆகும். ஓகேவா? ஏன்னா ஸ்லோ ஃபாஸ்ட்டும் வந்து ஈக்குவலாக இருக்கும்போதுன்னா 4ஏ தான் எனக்கு திரும்ப வரும்போது 4 வரும். அப்போ இங்கே 4 ஈக்குவல் டு 1ஆ இல்லை, ஃபால்ஸ். அப்போ இஸ் ஹாப்பியில் வந்து எனக்கு ஃபால்ஸ் பிரிண்ட் ஆகிடும். அவ்வளோதான். ஸோ இதுதான் இதோட லாஜிக். நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இஸ் ஹாப்பி ஃபால்ஸ் வந்திருக்கு 4க்கு கரெக்டா? ஸோ இதுவே வந்து நான் இப்போது 4க்கு பதிலாக ஒரு 19 கொடுக்குறேன். இஸ் ஹாப்பி வந்து ட்ரூ வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த லாஜிக். ஸோ அதை நம்ம டிஸ்கஸ் பண்ண லாஜிக் அப்படியே நான் இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். சப்மிட் கொடுக்குறேன். ஓகே எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகிருக்கு, 420மே பாஸ் ஆகிருக்கு. ஸோ இதே லாஜிக் வந்து எல்லாத்துக்கும் அப்ளிகபிளாக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ஆப்டிமலான சொல்யூஷன். ஏன் அப்படின்னா இதில் எந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸும் நம்ம எடுத்துக்கிறது இல்லை. ஸோ ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் 1 இருக்கும் எப்போவுமே, கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆர்டர் ஆஃப் லாக் என். ஸோ ஹேஷ்ஷெட்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஹேஷ்ஷெட் யூஸ் பண்ணியும் நம்ம சால்வ் பண்ண முடியுத ப்ராப்ளமை. பட் ஆனால் இதுதான் வந்து ஆப்டிமல் சொல்யூஷன். ஸோ இந்த ஃப்ளாய்ட்ஸ் சைக்கிள் அல்காரிதம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா லிங்க் லிஸ்ட்டில் சைக்கிள் இருக்கா இல்லையாங்கிறத கூட நம்ம இதே அல்காரிதம் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கண்டுபிடிப்போம். ஸோ வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.